பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆமா, எதற்காக தெரியுமா? எதற்காக? நமக்கு பெருத்த ஆபத்தே வரப்போகிறது. என்ன நமக்கு ஆபத்தா? உண்மைதான். யார ஆபத்து? பாதாள கோட்டை ஆளக்கூடிய பைரவன், அவனுடைய மகன் மணிகண்டன், இருவரால் நமக்கு ஆபத்து. பாபுத்து வரப்போது. பாபுத்து இல்லடா, ஊர்வசி ஆபத்து வரப்போகிறது. ஊர்வசி, இறைவா, அந்த பைரவன் கைலாயம் சென்றிருக்கிறானாம். ஈசனை பார்த்து தவத்தை செய்து வரங்களை பெற வேண்டும் என்று. அப்படி தவத்தை செய்து வரங்களை பெற்று விட்டால் முதலில் தேவன் தான் வருவார். ஆமாம். அப்படியா? ஆமா. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சென்று தவத்தை கலைக்க வேண்டும். அப்படியா? தவம் செய்து வரங்களை பெறவே கூடாது. ஆகட்டும். அங்கு சென்று அவன் கண்விழித்து பார்த்தால் நீ யார் என்று கேட்டால் நீ யார் என்ற உண்மையை சொல்லவே கூடாது. ஏன்? எதற்காக? ஆபத்து அங்குதான். அப்படியா? ஆமா. சொல்லவே மாட்டேன் என்று சத்தியம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சத்தியமாக சொல்ல மாட்டேன். சத்தியம் செய். சத்தியம் செய்ய வேண்டுமா? ஆமா. சரி, கைலாயம் சென்று அந்த இரண்டு அரக்கர்களும் தவம் செய்ய போகிறார்கள். அவர்கள் தவத்தை கிடைக்கும் பொழுது அவர் கண்விழித்து என்னை யார் என்று பார்த்து கேட்டால் நான் யார் என்று உண்மையை சொல்லவே மாட்டேன். இது சத்தியம். அங்க போயிட்டு கலைக்கணும். இல்லனா நீ போய் அங்க போய் முதல்ல கலைக்கணும். சரி, நீ கலைக்கணும்னா உன்னை நான் கழிச்சிடுவேன். அப்படியே கலைக்காம விட்டால பெருசு தவத்தை தேர்ந்தவள் இவள். ஆமா ஆமா, அதற்காக தான் இவளை தேர்ந்தெடுத்திருக்கேன். இவளை பத்தி கலைக்கத்திலிடாது, தவத்தை கெடுப்பது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். கலைக்கணும். உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் கைலாயம். உண்மை. ஏண்டா ஒண்ணுந்தாலும் போல போல போ. ஏண்டா கலைக்கத்துல ஊசி விடுங்க. சரி, வெற்றி உங்களுக்கு சென்று வாருங்கள். நான் யாருன்னு தெரியாமல் என் முன்பு தவத்தை ஆட மாட்டேன், நாட்டியத்தை ஆட மாட்டேன் என்று எண்ணி நகையாடி விட்டு கேவலப்படுத்தி விட்டாய் தேவசபையிலே. நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ போக போக தவத்தை களத்துகிறான். புறப்படு. உன் நிலைமை அங்கு என்ன ஆகவில்லை. பின்தொடர்ந்து பார்க்கிறேன். இதே இடத்தில் அமர்ந்து ஆண்டவனை வழிபாடு செய்ய போகிறேன். இருந்தாலும் நாரதர் உரைத்த பிரகாரம் இமாச்சலம் வந்தடைந்து விட்டோம். அந்த ஈசனை கோரி கடிதம் நீங்கள் செய்யுங்களப்பா. தேவர் அனைவரும் சூழ்ச்சிக்காரர்கள். ஏதாவது சூழ்ச்சி வேலைகள் செய்தாலும் செய்வார்கள். வரக்கூடிய பைரவன் எங்குதான் இருக்கிறான் என்று தெரியவில்லையே. சரி, இந்த இடத்தில் தான் எங்கேயாவது தவத்தை செய்ய வேண்டும். இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கிறாரா? ஓம் நம சிவாய நமஹ. இது எங்கதான் இருக்காரு? சம்போ மகா. என்னங்க மாமா, என்ன பாருங்க. அத்தா இத பாருங்க, அழகான பெண் வந்திருக்கிறேன். கேந்திரிச்சு கட்டிப்பிடித்து ஒரே ஒரு முத்தம் கொடுங்களேன். உங்களை நாங்க என்னங்க நாளான
விமானத்தில் சர்வதேவதை காவல் புரிகிறேன். யார் இதில் வர்றீங்களே? பகலென்று பாராமல், இரவென்று பாராமல், கல்லென்று பாராமல், முள்ளென்று பாராமல், பனியென்று பாராமல், வெயிலென்று பாராமல், ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று என்னுடைய நாமத்தை துதித்தல்லவா உன்னுடைய பக்தி நிலை கண்டு நான் மனமெச்சினேன். ஆமாம், உனக்கு என்ன வேண்டும் கேள், தடையில்லாமல் தருகிறேன். இரவும் பகலமாக இடமிடாமல் உன்னையே கோரி தவம் செய்ய வேண்டிய காரணம் எனக்கு வர வேண்டும் ஐயா, எனக்கு வர வேண்டும். பைரவா, உனக்கு வர வேண்டுமா? என்ன வர வேண்டும் கேள், தடையில்லாமல் தருகிறேன்.
எனக்கு நித்திய தத்துவ வரம் வேண்டும் இறைவா. நித்திய பைரவா, நித்திய தத்துவம் என்ற வரத்தை கேட்கின்றாயே, அதனுடைய பொருள் என்னவென்று அறியுமா உனக்கு? ஆண்டவா, நித்தியம் என்றால் உலகம், தத்துவம் என்றால் எனக்கு அடக்கம். இந்த 14 உலகம் எனக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் ஆண்டவா. ஆஹா, பைரவா, உன்னுடைய பக்தி நிலை கண்டு மனமச்சினே, நீ கேட்ட நித்திய தத்துவம் என்ற வரத்தை தடையில்லாமல் கொடுத்தே பெற்றுக்கொள். ஆஹா, கண்டேன் வரம். ஆஹா, இறைவனை கண்டேன், வரத்தை வெற்றேன். என்னுடைய மகனையும் பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன் இப்பொழுது.